நீங்கள் சன் டிவியினுடைய அலுவலகம் எங்கே இருந்துன்னு கேட்டிங்கன்னா அறிவாலயத்திலே இருந்து ஒரு கட்சி ஆஃபீஸு 2வது மாடியிலேயே தொலைக்காட்சி அலுவலகத்துக்கு யாராவது கொடுப்பாங்களா? திருப்பூர்லேருந்து பனியன் உற்பத்தியாளர் சங்கம் வந்து டாக்ஸ் குறைக்கணும்னு வர்றாங்க கருணாநிதி பேசுறதுக்கு. சன் டிவிக்கு விளம்பரம் கொடுக்கப்பா நிறையா. சொல்லுபவர் யாரு? முதலமைச்சர். அதான் முக்கியம். கருணாநிதி அல்ல. ஜெயலலிதா வந்த பிறகு பாதிக்கப்பட்ட அத்தனை பட முதலாளிகள் போய் யாருக்கு கம்ப்ளைண்ட் பண்றான்? ஜெயலலிதா கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஜெயலலிதா கூப்பிட்டு கலாநிதி மாறன் ரிமாண்ட் பண்ணி ஜெயில போட சொல்லிடுச்சு. அழகிரி தான் முரசொலி மாறன் குடும்பத்தை தட்டி கேட்கக்கூடியவர். இத்தனை கோடி சம்பாதிச்சிருக்கீங்க நீங்க திமுகவை பயன்படுத்தி சன் டிவி மூலம், எங்களுக்கு என்ன லாபம்? நீங்க அது போர்ட்போலியோக்கு அமைச்சராக இருக்கீங்க. இதை வந்து ஸ்டாலின் கேட்க மாட்டார், முக தமிழரசு கேட்க மாட்டார், கனிமொழி கேட்க மாட்டாங்க. யார் கேட்பா? அழகிரி தான். அப்ப இவங்க என்ன பண்றாங்க? ஒரு சர்வே எடுக்கிறாங்க. திமுக யாருக்கு எதிர்காலம்? கனிமொழிக்கா, அழகிரிக்கா, ஸ்டாலினுக்கா எதிர்காலம்? சர்வேவில் அழகிரிக்கு எதிர்காலமே கிடையாது. அரசியல் அனாதை. இந்த சர்வே என்பது அழகிரியை மட்டம் தட்டுவதற்கு திட்டமிட்டு மாறன் குடும்பமே சர்வே எடுக்குது. அழகிரிக்கும் ஸ்டாலினுக்கும் இப்ப எப்படிப்பட்ட உறவு இருக்கு? பழசெல்லாம் மறந்துட்டாங்களா? அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். இன்னைக்கு நான் எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, 2007 மே 9 அன்று மதுரை தினகரன் நாளிதழுடைய அலுவலகத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்திருக்கு. அதில் ஒரு 3 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த தாக்குதல் எதனால் நடத்தப்பட்டிருக்கு? அந்த பின்னணி குறித்து சொல்லுங்க சார். கருணாநிதி குடும்பத்துக்குள்ள முரசொலி மாறன் இறப்பதற்கு முன்பு, முரசொலி மாறன் இறப்பதற்கு பின்பு, முரசொலி மாறன் உயிரோடு இருந்த காலத்தில் நீங்கள் கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் 2 பேருமே மிகப்பெரிய அதிகார மையமாக இருந்தார்கள். திமுகவுடைய கட்சி சிம்பிள் சின்னம்தான் உதயசூரியன். உதயசூரியன் என்பது பல, அதாவது கோடிக்கணக்கான தொண்டர்களுடைய கட்சி. அது திமுக. அந்த திமுக கட்சியினுடைய சின்னம்தான் உதயசூரியன். ஆனால் முரசொலி மாறனுடைய மகன் தயாநிதி மாறன், கலாநிதி மாறன், அவருடைய மகள் அன்புக்கரசி, இவர்களுக்கு சொந்தமான சன் தொலைக்காட்சியில் சன், அதாவது உதயசூரியன் சன் என்கின்ற அந்த லோகோவை போட்டு ஆரம்பிக்கிற அளவுக்கு அவர்களுக்கு உரிமை இருந்தது. வேறு யாரும் சன்கிற வார்த்தையை உபயோகப்படுத்த முடியாது. சூரியன், உதயசூரியன்கிறது திமுகவுடைய சின்னம். அதையே ஆங்கிலத்தில் சன். இதை வேறு யாராவது போட்டு நீங்கள் ஒரு வியாபாரம் செய்ய முடியுமா? முடியாது. அப்போது ஒட்டுமொத்தமான திமுக கட்சியினுடைய இத்தனை உரிமைகளையுமே யார் எடுத்திருந்தாங்க? முரசொலி மாறனுடைய மகன்களான தயாநிதி மாறன், கலாநிதி மாறன். நீங்கள் சன் டிவியினுடைய அலுவலகம் எங்கே இருந்துன்னு கேட்டிங்கன்னா அறிவாலயத்திலே இருந்தது. அறிவாலயத்தில் 2வது மாடியில் சன் தொலைக்காட்சி அலுவலகம். சன் தொலைக்காட்சி ஒரு கட்சி ஆஃபீஸு, யாராவது ஒரு தொலைக்காட்சி அதே பேரில் ஆரம்பித்து நீங்கள் கட்சி அலுவலகத்தில் 2வது மாடியிலேயே தொலைக்காட்சி அலுவலகத்துக்கு யாராவது கொடுப்பாங்களா? யார் வேணால் நீங்கள் முரசொலி மாறனுடைய மகன் என்கின்ற முரசொலி மாறன் யார்? கருணாநிதியுடைய அக்கா மகன், சண்முகத்தம்மாளுடைய மகன். அப்போது இந்த உரிமை என்பது மத்திய அரசாங்கத்தில், வாஜ்பாய் அரசாங்கத்தில் அப்பா அமைச்சர், அப்பாவுக்கு பின்னாடி மகன் அமைச்சர். என்ன அமைச்சர்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சன் தொலைக்காட்சிக்கு அதிகமாக உபயோகம் எது ஆகும்? எந்த போர்ட்போலியோனா தொலைத்தொடர்பு துறை. நீங்கள் அண்ணன் தம்பி 2 பேரும் ஒரு பெரிய தமிழ்நாட்டிலேயே, தமிழ்நாடுங்கிறத விட தென்னிந்தியாவிலேயே மிக பலமான ஒரு தொலைக்காட்சி நிறுவனங்கள் நடத்துகிறாங்க. அப்போ அண்ணன் தம்பி 2 பேர் அதில் பங்குதாரர்கள். தம்பி வந்து இந்த தொலைக்காட்சி துறைக்கு அமைச்சர். நீங்கள் இது எதனால் கிடைக்குதுன்னா, திமுக என்கின்ற ஒரு கட்சியில் கருணாநிதி என்கின்ற ஒருவர் முதலமைச்சர், அது கட்சியினுடைய தலைவர். இப்போ இவ்வளோ வசதி இருக்கிற காரணத்தினால தான் இவ்வளவு வசதிகள், வாய்ப்புகள், அரசு சலுகைகள், கட்சி அலுவலகம், கட்சி தொண்டர்கள். கருணாநிதி யாராவது பார்க்க போனால், தொழிலதிபர்களை பார்க்க போனால் சன் டிவிக்கு விளம்பரம் கொடுங்கப்பா, யார் சொல்லுவா? கலைஞர். அப்போ திருப்பூர்லேருந்து பனியன் உற்பத்தியாளர் சங்கம் வந்து டாக்ஸ் குறைக்கணும்னு வர்றாங்க கருணாநிதி பேசுகிறதுக்கு. பேசும்போது திருப்பூர் இருக்கிற பனியன் முதலாளிகிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறார், சன் டிவிக்கு விளம்பரம் கொடுங்கப்பா நிறையா. யார் சொல்லுபவர்? யார்? முதலமைச்சர். அதான் முக்கியம். கருணாநிதி அல்ல, சொல்லுபவர்
முதலமைச்சர். நீங்கள் யார்கிட்ட சொல்கிறாரு? தொழிலதிபர்கள்ட்ட. சன் தொலைக்காட்சிக்கு ஒரு விளம்பர மேலாளராகவே மாறிட்டார் முதலமைச்சர். நீங்கள் இதை விட இன்னொரு சொல்லணும்னா, இந்த சன் தொலைக்காட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பு, சன் தொலைக்காட்சி ஆரம்பிக்கும் முன்பு தூர்தர்ஷன் தான் இருந்தது. இதுதான் அரசினுடைய தொலைக்காட்சி. அப்போ அரசு தொலைக்காட்சியில் இருந்த நடராஜன் என்கின்ற ஒருவர், நீங்கள் கருணாநிதியினுடைய உறவினர் ஒருத்தர், எனக்கு பேர் மறந்து போச்சு, 2 பேரும் தான் சன் தொலைக்காட்சியினுடைய ஆலோசகர்கள். சன் தொலைக்காட்சியினுடைய ஆலோசகர்கள். நீங்கள் அரசுக்கு வர விளம்பரங்களை நேராக சன் தொலைக்காட்சிக்கு திருப்பி விட்டவர்கள் யார்? நீங்கள் கருணாநிதியுடைய உறவினராக தொலைக்காட்சியில் வேலை பார்த்த ஒருவர் நடராஜன் ஒருத்தர். அவர் யாரும் இறந்து போயிட்டார். அவர் அப்போ கருப்பாக இருப்பதால் கொல்லப்பட்டார். நான் அப்போ 2000 ஒரு செய்தியாக போட்டேன். அப்போ தூர்தர்ஷனுடைய டைரக்டர், இயக்குனராக இருந்தார். அப்போ அன்று வருமானமே, தூர்தர்ஷனுடைய வருமானமே வருஷம் 350 கோடி. எவ்வளவு? 350 கோடி. அப்போ இந்த 350 கோடியுமே யாருக்கு ஆதரவாக திருப்பி விட்டாங்க? சன் டிவி, சன் தொலைக்காட்சிக்கு. அப்போது மத்தியில் நீங்கள் அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம். நீங்கள் வேறு யாராவது, நீங்கள் அதற்கு முன்பு ஆரம்பித்தது ராஜ் டிவி. இன்றைக்கி வரைக்கும் அது யாருக்குமே தெரியல. யாருக்குமே சன் டிவிக்கு முன்னாடி ஆரம்பித்தது ராஜ் டிவி. ஆனால் ராஜ் டிவி இருப்பது இன்றைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஆனால் சன் தொலைக்காட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விமான கம்பெனி நிறுவனங்கள்லேருந்து தங்கச் சுரங்கங்கள், எங்கே நீங்கள் அதாவது தென் அமெரிக்காவில் தங்கச் சுரங்கங்கள், அதில் சீரியல் நடத்தி கொண்டிருந்த ஒரு மார்வாடி, அவர் குட்டி பத்மினியுடைய கணவர், எனக்கு பேர் ஞாபகம் இல்லை, அவர் இந்த ஜெம்னாலஜி படித்தவர். அதனால் அவர்கிட்ட பல ஆயிரம் கோடி கொடுத்து தென் அமெரிக்காவில் தங்கச் சுரங்கங்களை நீங்கள் குத்தைக்கு எடுத்து தங்கம் சுரங்கங்கள் தோண்டி தங்கம் உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிலை யார் பண்ணுறா? இந்த சன் நிறுவனங்கள் பண்ணுது. 2வது, ஆசியாவிலேயே பெரிய தொழில் நிறுவனமாக மாறி இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பின்னணினா அரசியல் பின்னணி தான். ஜெயலலிதா ஒரு முறை ஆட்சிக்கு வந்த பொழுது கலாநிதி மாறன், தயாநிதி 2 பேரும் கைது பண்ணணும். அதாவது 2011 ஆட்சிக்கு வந்த உடனே என்ன காரணம் கேட்டிங்கன்னா, திரைப்படத்துறை முழுக்க யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? சன் தொலைக்காட்சி கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ சைதாப்பேட்டையில் ஐயப்பன், சக்சேனா 2 பேரும் வச்சது தான் சட்டம். அந்த யாரும் திரைப்படத்தை தயார் பண்ணாங்கன்னா மார்க் போடுவது யார்? சன் தொலைக்காட்சி. அப்போ அதில் படம் நல்லா இல்லை, நல்லா இருக்குது விமர்சனம் பண்ண அந்த படம் ஓடாது. நீங்கள் பல கோடி போட்டு எடுத்தவன் அடிமாட்டு விலைக்கு யார்கிட்ட கொடுக்கணும்? சன் தொலைக்காட்சியே கொடுக்கணும். இதுதான். அப்போது ஜெயலலிதா வந்த பிறகு பாதிக்கப்பட்ட அத்தனை பட முதலாளிகளும் போய் யாருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறான்? ஜெயலலிதா கம்ப்ளைண்ட் பண்ணனையும் எல்லா புகார் பதிவு செய்யப்பட்டு எல்லாருக்குமே 1 கோடி ரூபா படம்னா 25 லட்ச ரூபா கொடுத்து கைது போட்டு வாங்கிறது. பல கோடி ஏமாற்றப்பட்டது. இதுக்கு ஐயப்பன் அடி வாங்கி செத்து போயிட்டார். சாக்சேனா இப்போ ஏடிஎம்கே போய் சேர்ந்துட்டார். அப்போது இதெல்லாம் புகாராக வந்த பிறகு ஜெயலலிதா கூப்பிட்டு கலாநிதி மாறன் ரிமாண்ட் பண்ணி ஜெயிலில் போட சொல்லிடுச்சு. பெரிய ஆசியாவில் பெரிய கோடீஸ்வரன், தொலைக்காட்சி உரிமையாளர், மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய மாறனுடைய மகன், கருணாநிதியுடைய பேரன், இவ்வளவு தகுதி இருந்தும் அதிகாரம் மாறிடுச்சு. யார்கிட்ட வந்துருச்சு? ஜெயலலிதாட்ட வந்துருச்சு. வந்த பிறகு இரவோடு இரவாக நீங்கள் அதுதான் அந்த அதிகார மையம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் காலையில் 5 மணிக்கு கைது பண்ணி சிறையில் அடைக்க சொல்லி ஜெயலலிதா சொல்லி நீங்கள் கலாநிதி மாறன் சன் டிவியில் ஏடிஎம்கேக்கு எதிராக பல பிரச்சாரங்கள், தேர்தலில் ஜெயலலிதாவுக்கு எதிராக இப்போ ஜெயலலிதாவுடைய வீட்டில் நகை வைத்திருந்தார், 1000 ஜோடி செருப்பு வச்சுருந்தார், 1000 சேலை வச்சுருந்தார், இப்படியான இதெல்லாம் சன் டிவி எடுத்து காமிக்குது. இதெல்லாம் பழி வாங்குவதற்காக ஜெயலலிதா வழக்கு போட்டு சிறைப்படுத்த சொல்லுகிற பொழுது கலாநிதி மாறனுக்கு சொந்தமான 2 தனியார் விமானங்கள், சார்ட்டர்ட் ஃப்ளைட் எப்போவும் ஏர்போர்ட்டில் ரெடியாக நிற்கும். அப்போது அதை பயன்படுத்தி இரவோடு இரவாக போய் பிரேசிலில் போய் இறங்கிட்டார். யார்? கலாநிதி மாறன். இவ்வளோ அதிகாரம் எப்படி வந்தது? ஜெயலலிதா அவள் எப்படியாவது 4-5 மணிக்கு ரிமாண்ட் பண்ணி லாக்கப்பில் போட்டுடணும் கலாநிதி மாறனை. ஜெயலலிதாவுடைய தீராத ஆசை. இதை
போலீஸ் அதிகாரிகள் இரவே சொல்லிட்டான் யார்கிட்ட, கலாநிதி மாறன்கிட்ட. கலாநிதி மாறனும் காவேரி கலாநிதி மாறன் 2 பேரும் காலையில் 4 மணிக்கு 2 விலை உயர்ந்த நீங்கள் நாய்களை பிடிச்சிட்டு போர்ட் கிளப்பில் வாக்கிங் வருவாங்களாம். இப்போ காவல்துறையுடைய உளவு உற்றர்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறான். அப்போ வீட்டை விட்டு வெளியில் போனாங்க வாக்கிங் போனாங்கன்னா திருப்பி 1 மணி நேரத்தில் வீட்டுக்கு தானே வரணும். அது அவங்க என்ன உடையில் போகிறாங்க, நீங்கள் மேலே வந்து ஒரு டிஷர்ட்டு, கீழே நீங்கள் ஜாக்கிங் ட்ரக்ஸு. அப்போ இதில் போடுறவங்க எப்படி வெளிநாடு தப்பிச்சு ஓட முடியாது? இதில் இதில் என்ன இருக்குது, 2 நாய் விலை உயர்ந்த நாய்கள் ஒரு மனிதனை மிக ஈஸியாக பிடிச்சி நீங்கள் 1/2 கிலோ கறி எடுத்துரும், அந்த மாதிரி நாய்கள். அப்போது இந்த வாக்கிங் முடிச்சுட்டு வருவாங்கன்னு பார்த்தா நீங்கள் 5 நிமிஷத்தில் காலையில் 4 மணிக்கு டிராஃபிக் இருக்காது, ஏர்போர்ட் போயிட்டாங்க. ஏர்போர்ட்டில் க்ரீன் கார்டு, இவர்களுக்கு எந்த விதமான நீங்கள் இமிக்ரேஷன் செக்கிங் எதுவுமே நீங்கள் தாமதமாகாது. உடனே போய் விமானத்தில் உட்காந்துட்டாங்க. விமானத்துக்கு 4 மணிக்கு சர்வதேச நீங்கள் விமான ஆணையத்திட்ட அனுமதி கேட்டது. இந்த விமானம் துபாய் பறந்துருச்சு. துபாய் பறந்து ஜெயலலிதா எங்கேன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எங்கே போய் சேர்ட்டாங்க, இந்தியாவை விட்டே கடந்து போயிட்டாங்க. இதுதான் அவர்களுடைய அதிகார மையம். இவ்வளவு அதிகார மையத்துக்கு என்ன காரணம்னா திமுக தான். முரசொலி மாறன் இறந்து போன பிறகு இந்த அதிகாரம் பூரா எப்படி என்ன ஆகுது, சரிய தொடங்குது. இதுதான் அவர்களுக்கான தினகரன் அலுவலகம் தாக்கப்பட்டது காரணமே அரசியல் பின்னணி. இதுதான் முரசொலி மாறன் இருக்கிற பொழுது கருணாநிதி நீங்கள் திமுக வெற்றி பெற்று விட்டால் அமைச்சரவை பட்டியல் எழுதுவாராம். 30 மாவட்டங்களில் 30 அமைச்சர் எழுதுகிற பொழுது நீங்கள் அவர் காலை சிற்றுண்டி உணவு அருந்தி கொண்டே அந்த பக்கம் வருகிற முரசொலி மாறன் அந்த லிஸ்ட்டை வாங்கி லிஸ்ட்டை பார்ப்பாராம். பார்த்துட்டு இவர் வேண்டாம், இவருக்கு பதில் அவர் எழுதுங்க, அவர் அடித்து இவர். ஒரே நிமிடம் 2 நிமிடங்களில் பல மந்திரிகள் முன்னாள் மந்திரிகள் ஆயிடுவோம். பல மந்திரிகள் நீங்கள் உடனே மந்திரி ஆயிடுவான். இது யாரால் செய்ய முடியும்? முரசொலி மாறனால தான். கருணாநிதி எழுதியது ஒரு பேர் ஐ பெரியசாமினா ஐ பெரியசாமி அந்த பேர் வெட்டப்படும், அடிக்கப்படும். அந்த இடத்துல இன்னொரு பேர் எழுதப்படும். ஒரே நிமிடம் 2 நிமிடத்தில் என்ன ஒரு அமைச்சர் என்னவாயிருவார், முன்னாள் அமைச்சர் ஆயிடுவார். நீங்கள் யாரோ ஒருவர் இன்னாள் அமைச்சர். இந்த இவ்வளோ ஒரு அதிகாரமாக இருந்த முரசொலி மாறனுடைய மரணம் முரசொலி மாறன் குடும்பத்துக்கு மிகப்பெரிய இழப்பாக மாறுது. இழப்பாக மாறுகிற பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா அப்போ இந்த கோபம் பூராமல் அழகிரி மேலே திரும்புது. என்னென்னா அழகிரி தான் முரசொலி மாறன் குடும்பத்துக்கு குடும்பத்தை தட்டி கேட்கக்கூடியவர். இத்தனை கோடி சம்பாரிச்சிருக்கீங்க நீங்கள் திமுகவை பயன்படுத்தி சன் டிவி மூலம், எங்களுக்கு என்ன லாபம்? நீங்கள் அது போர்ட்போலியோக்கு அமைச்சராக இருக்கீங்க. இதை வந்து ஸ்டாலின் கேட்க மாட்டார், முக தமிழரசு கேட்க மாட்டார், கனிமொழி கேட்க மாட்டாங்க. யார் கேட்பா? அழகிரி தான். பதிலிருந்து என்ன வீசுவார், கேள்விக்கணை, அதான் அதிரடி பாம். இது யாருக்கு அதிர்ச்சி? கலாநிதி மாறன் தயாநிதி மாறனுக்கு அதிர்ச்சி. நீங்கள் திமுகவை பயன்படுத்தி பல 1000 கோடி சம்பாதிச்சிருக்கீங்க, மத்திய அமைச்சராக இருந்திருக்கீங்க, விமானம் வச்சுருக்கீங்க. இப்படி பல 1000 கோடிகளை நீங்கள் வந்து வர்த்தகம் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஏது பின்னணி? எல்லாமே திமுக, கருணாநிதி இதுதான். அதனால் நீங்கள் எங்களுக்கு சம்பாரிச்சதில் பாதியை கொடுங்க, கப்பம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. மீண்டும் உங்களுக்கு வந்து தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் வேணும்னா எங்களுக்கு 5000 கோடி பணம் கொடுங்க. 10,000 கோடி சம்பாரிச்சிருக்கீங்க, எங்களுக்கு 5000 கோடி கொடுங்க. இதை கேட்கக்கூடிய ஒரே ஆண்மை உள்ளவன் யாருன்னு கேட்டிங்கன்னா யார்? அழகிரி தான். நீங்கள் அழகிரி தான் கேட்குறாருன்னு ஒன்று தான் கோபம் யார் மேலே வருது? அழகிரி மேலே வருது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சர்வே எடுக்கிறாங்க. திமுகவில் யாருக்கு எதிர்காலம்? கனிமொழிக்கா, அழகிரிக்கா, ஸ்டாலினுக்கா எதிர்காலம்? அப்போது இந்த சர்வேவில் அழகிரிக்கு எதிர்காலமே கிடையாது. அரிச்சூடியே தெரியாது. அழகிரி அரசியல் அனாதை. நீங்கள் சர்வேல இந்த சர்வே என்பது அழகிரியை மட்டம் தட்டுவதற்கு, அழகிரியை அரசியலில் நீங்கள் அந்நியப்படுத்துவதற்கு, அரசியலில் ஒரு அனாதையாக்குவதற்கான திட்டமிட்டு மாறன் குடும்பமே சர்வே எடுக்குது. தேவையே இல்லை. திமுக என்பது ஒரே அதிகார மையம் தான். அது கருணாநிதி, ஸ்டாலின் இப்படி பல அதிகார மையம் இருக்குது. ஆனால்
இவர்கள் வந்து அழகிரிக்கு எந்த அரசியல் எதிர்காலமும் கிடையாது. மக்கள் செல்வாக்கு பூரா ஸ்டாலினுக்கு தான், மக்கள் செல்வாக்கு பூரா கனிமொழிக்கு தான். அழகிரிக்கு மக்கள்கிட்ட போனால் வாக்கு வாங்க முடியாது, ஜெயிக்க முடியாது, டெபாசிட் வாங்க முடியாது. இது யார் கிரியேட் பண்ணுறா? மாறன் சகோதரர்கள். அப்போ மாறன் சகோதரர்கள் உடைய எதிர்ப்பை அழகிரி நேரடியாகவே அழகிரி மீது நீங்கள் தாக்கப்படுகிற பொழுது அப்போ அழகிரியினுடைய நீங்கள் அடிப்பொடிகள் யார்? அட்டாக் பாண்டி, மன்னன், செத்து போன புட்டு சுரேஷ், இவர்களாம் சும்மா இருப்பாங்களா? அண்ணே நம்ம அரசியலே எதிர்காலம் இல்லைன்னு தினகரில் சர்வே போடுறாண்ணே. அதனால் இவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும். பாடம் கற்பிக்கணும்னா அழகிரி போய் கலாநிதி மாறனடி, கலாநிதி மாற அழகிரி அடி, வேலை பார்க்குற அப்பாவி பத்திரிகையாளருடைய உயிர் விலை பேசப்பட்டது. அப்படி நீங்கள் அங்கே அதாவது எந்த விதமான பலனும் இல்லாத சம்பளத்துக்கு மட்டும் வேலை செய்து கொண்டிருந்த கோபிநாத், வினோத்குமார் 2 பேர் யாருன்னா தட்டச்சு டிடிபி ஆப்ரேட்டர்ஸு, இளநிலை பத்திரிகையாளர்கள். அதே போல் நீங்கள் செக்யூரிட்டி முத்துராம் 3 பேருடைய உயிரும் பழி வாங்கப்பட்டதுக்கு காரணமே அழகிரி தான். நேரடியாக கலாநிதி மாறனையோ தயாநிதி மாறனையோ உங்கள் எதிர்ப்பை பதிவு செய்ய முடியாத கோழைகளாக நீங்கள் அட்டாக் பாண்டி, மன்னன், புட்டு சுரேஷ் 3 பேரும் இப்போ அடியாட்களை கொண்டு போய் காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்குது. தீ வைத்து கொளுத்தப்படுகிற பொழுது அப்பாவிகளோட உயிர் பறிக்கப்படுகிறது. அப்பாவி உயிருக்கு யார் பொறுப்புனா கருணாநிதி குடும்பம் தான் பொறுப்பு. 3 பேருடைய உயிர், ஒரு செக்யூரிட்டி, 2 டிடிபி ஆப்ரேட்டருடைய உயிர் பறிக்கப்பட்டது காரணமே நீ கருணாநிதி குடும்பம் தான். நீங்கள் தினகரன் அலுவலகம் தீக்கிரையானாலும் பரவாயில்ல, தினகரன் தீக்கிரையானாலும் பரவாயில்ல, இல்லை கருணாநிதி குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சொத்துக்களுமே தீக்கிரையானாலும் மீண்டும் வாங்கி விடலாம், மீண்டும் அதை மீட்டு எடுத்து விடலாம். இந்த 3 பேருடைய குடும்பத்துக்கு, குழந்தை குட்டிக்கு திருமணமாகாத 2 இளைஞர்களுடைய உயிரை தினகரன் பத்திரிகையில் வேலை பார்த்த குற்றத்திற்காக அவர்கள் உயிர் பறிக்கப்பட்டதற்கு யார் காரணம்? இதுக்கு அழகிரி மீது வழக்கு பதிவுப்பட்டதா? அப்போ திமுக ஆட்சி அழகிரி சிறைக்கு போயிருக்கணும். அப்போது ஃபார்மாலிட்டிக்கு வழக்கை பதிவு செய்த பிறகு இது எப்போ மறுபடியும் போகிறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மதுரை செஷன்ஸ் நீதிமன்றம் 17 பேரை நீங்கள் சார்ஜ் ஷீட் போட்டு 17 பேரையும் விடுதலை செய்கிறாங்க. மீண்டும் எப்போ போடு கேட்டிங்கன்னா 2011 தான் அதிமுக ஆட்சி வந்த பிறகு சிபிஐக்கு போகுது. நீங்கள் மறுபடி அப்பீல் போகுது. அப்பீல் போன பிறகு தான் இந்த சிபிஐ கோர்ட்டில் 17 பேரில் 9 பேரை விடுவித்து மீதி ஏறக்குறைய 8 பேரை ஆயுள் தண்டனை, இறந்தவர் குடும்பத்துக்கு 5 லட்சம் இழப்பீடு கொடுக்கணும். மதுரை அதாவது 9 பேருக்கு ஆயுள் தண்டனை. அட்டாக் பாண்டி வந்து மதுரை உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுது கேட்டிங்கன்னா, அட்டாக் பாண்டி தான் முதல் 4வது குற்றவாளியாக இருந்தவரை முதல் குற்றவாளியாக அறிவிக்கப்படுகிறார். அதாவது அட்டாக் பாண்டி தான் வெடிகுண்டு வீசி தீ வைத்து கொளுத்தியதாக முழு ஆதாரங்களையும் நீதிமன்றத்தில் சிபிஐ எடுக்குது. அப்போ கருணாநிதி போலீஸு நீதிமன்றத்துக்கு எந்த ஆதாரங்களையும் கொடுக்கல. நீதிபதி வந்து ஆதாரங்களை சேகரிப்பாரா? சேகரிக்க மாட்டார். அப்போது இந்த 3 பேர் உயிரிழப்பு தினகரன் பத்திரிகையால் கொளுத்தப்பட்டதுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு, காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி சிபிஐ கண்டிக்குது. தமிழ்நாடு முழுக்க அந்த வழக்கு நடந்த பொழுது யார் சாட்சிகளோ அவர்களே பிறகு சாட்சியாக மாறுறான். அதான் பெரிய கொடுமை. இன்னும் சொல்ல போனால், ஒரு பிரபலமான நீங்கள் வாரம் 2 முறை பத்திரிகை, புலனாய்வு பத்திரிகை, நமக்கு அந்த பத்திரிகை ரொம்ப நெருக்கமான பேரை சொல்லணும்னா, அந்த பத்திரிகையுடைய இணையாசிரியர் ஒரு சாட்சி காமராஜ். அந்த காமராஜ் பிறர் சாட்சியாக மாறுறாரு. இறந்த உணவு யாரு? ஒரு பத்திரிகையாளனுக்கு ஒரு பத்திரிகையாளனை சாட்சி சொல்லாமல் பிறர் சாட்சியாக மாறுறேன்னா யாரை காப்பாற்றுறக்கு? கருணாநிதி குடும்பத்திற்கு அழகிரியை காப்பாற்றுறக்கா? மன்னிக்க முடியாத குற்றவாளி இந்த இணையாசிரியர் காமராஜ். அந்த பத்திரிகை வெளியே போயிட்டார். பிரபலமான பத்திரிகை பேர் சொல்ல தேவையில்லை அதில். ஏன்னா அவர்கள் நம்ம சிறுமைப்படுத்துவதாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் ஒரு பத்திரிகையாளர் இறந்து போனதுக்கு ஒரு பத்திரிகையாளர் எப்படி இருந்திருக்கணும்? உறுதியாக இருந்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும். ஆனால் கருணாநிதி குடும்பத்திற்காக அந்த பத்திரிகையாளர் என்ன பண்ணான்?
பிறர் சாட்சியாக மாறினதான் இந்த பெரிய வரலாற்று குற்றம். அப்போது அழகிரிக்கும் முரசொலி மாறன் குடும்பத்துக்கும் அதிகாரத்தை பங்கு ஓடுவதில் வந்த சண்டையில் அப்பாவி 3 உயிர் போய்விட்டது. அதில் 2 பேர் பத்திரிக்கையாளர், ஒருவர் வாயில் காவலாளி. அப்போது இந்த முழு கொலைக்கு காரணமே இது பச்சை படுகொலை, திட்டமிட்டு. காவல்துறை தடுத்திருந்தா அது அவன் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். ஆனால் காவல்துறை என்ன பண்ணுச்சு, கருணாநிதியுடைய காவல்துறையாக மாறி கைகட்டி சேவகம் பண்ணிட்டு இருந்தது. இந்த படுகொலைக்கு முழு முதல் காரணமே கருணாநிதி குடும்பம், அழகிரி தான் என்பது இன்று வரை அழியாத கரையாக இதில் மறைக்கப்பட முடியாமல் இருக்கிறது. சார், இந்த தாக்குதலில் வந்து அடிபட்ட பேர்கள் மாறன் சகோதரர்கள். கலைஞர் இருக்கும்போதே மாறன் சகோதரர்களோட தொழில் ரீதியாக கருத்து வேறுபாடு இருந்தால் சொல்லப்படுது, உண்மையா சார்? அழகிரி, ஸ்டாலின், மு.க. தமிழரசு 3 பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சன் டிவியில் நமக்கு எந்த விதமான பங்குதாரரும் இல்லை, நமக்கு எந்த விதமான லாபம் இல்லை. ஆனால் எங்கே இருக்குது இந்த சன் டிவி? அறிவாலயத்தில் இருக்குது. இதை பூரா திமுக காரன் தான் கேபிள் டிவி ஆப்ரேட்டராக இருக்கான். அப்போது திமுகவை பயன்படுத்தி கொண்டு பல கோடி சம்பாதிக்கிறீங்க. எங்களுக்கு ஏன் நீங்கள் பணம் கொடுக்கக்கூடாது? எங்களுக்கு ஷேர் கொடுங்க, எங்களுக்கு பங்கு கொடுங்க. சன் தொலைக்காட்சினா நீங்கள் திமுக தொலைக்காட்சி நினைக்கிறாங்க இல்லையா, கருணாநிதி குடும்ப தொலைக்காட்சி நினைக்கிறான். அப்போது அரசு அது அதிகாரத்துக்கு வரும்போதெல்லாம் பல கோடி வருமானம் வருது, பல கோடி விளம்பரம் வருது. நீங்கள் இப்போ இந்த ஆருத்ரா கோல்டு மாதிரி அப்போ வந்து அனுபவ் பிளான்டேஷன் நீங்கள் டெபாசிட் கொடுத்தீங்கன்னா தேக்கு மரத்தை வச்சு பெருசாக்கி அதில் பல கோடி லாபம் வரும், உங்களுக்கு பிரித்து தரேன்னு சொல்லி பல ஆயிரம் கோடி அப்போவே மக்களை ஏமாற்றிட்டு போயிட்டான். ஆனால் சன் டிவியில் பார்த்தீங்கன்னா தேக்கு மர திட்டம், நீங்கள் செடி வச்சுருப்பான், மரத்தை காமிப்பான். செடி எப்படியா மரமாகும்? தேக்கு நாற்றை வச்சு நீங்கள் சன் டிவியில் சினிமாவில் வர்ற மாதிரி பல கோடிக்கு உங்களுடைய பணம் என்ன ஆகி போச்சு? இடம் பல கோடி வருமானம், எல்லாம் தேக்கு மரமாக இருக்குது. தேக்கு மரத்தில் பல கோடி வருமானம்னு இது யார் எதில் விளம்பரம்? சன் டிவி. அப்போ மக்கள் என்ன நினைப்பா? ஆளுங்கட்சியா பணம் நமக்கு சேஃப்டி. ஓய்வு பெற்ற அதிகாரிகள் பூரா பலாயிரம் கோடி அதில் டெபாசிட் பண்ணுறான். பலாயிரம் கோடி யாரை நம்பி டெபாசிட் பண்ணுறான்? சன் டிவியில் விளம்பரம், சன் டிவியில் விளம்பரம். இப்போ ஆருத்ரா போன்ற பல நிறுவனங்கள் 15,000 கோடி கொள்ளையடிச்சிருக்கான். 4 லட்சம் மக்கள் பணம் போட்டிருக்கான். 4 லட்சம் பேருக்கு நாமந்தான். திமுக அரசாங்கம் பார்த்துட்டு தான் இருக்குது. அதே போல் அப்போது சன் தொலைக்காட்சியில் விளம்பரத்தில் பல கோடிக்கணக்கான ரூபாய் மக்கள் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. சன் தொலைக்காட்சிக்கு பல கோடி ரூபா விளம்பர வருமானம். நீங்கள் அது ஒரு ஃபால்ஸு நியூஸு. எப்படி நீ பணம் கொடுக்க முடியும்? ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்கள் 15,000 எப்படி வட்டி கொடுக்க முடியும்? அப்போ இதை ரிசர்வ் பேங்க் நாம்ஸில் போய் இது கண்டிப்பாக கொடுக்க முடியாது அப்படின்னு யார் சொல்லணும்? செய்தி நிறுவனம் சொல்லணும். செய்தி நிறுவனம் விளம்பரம் வாங்கி பல கோடி அவங்களோட கமிஷன் வாங்கின்னு எப்படி சொல்லுவீங்க? அப்போ அழகிரி குடும்பம் என்ன சொல்லுது? உனக்கு இவ்வளோ லாபம் வருது, எங்களுக்கு கொஞ்சம் கொடு. நீ உனக்கு பல ஆயிரம் கோடி வருது, எங்களுக்கு இப்போ சில 1000 கோடி. இதுதான் சண்டை 2 பேருக்குமான. அதிகாரம் பகிர்வது, பணத்தை பங்கு போட்டுக் கொள்வது தான் 2 பேருக்கு கருத்து வேறுபாடு. வேறு கொள்கை ரீதியான சண்டை கிடையாது. சார், அப்போ அந்த டைமில் வந்து மதுரை வந்து அழகிரியோடைய கட்டுப்பாட்டில் இருந்தது, ரவுடிகளோட அவருக்கு தொடர்பு இருந்தது அப்படின்லாம் சொல்லப்படுது சார். அது முழுக்க உண்மை தானே? தாக்குதலையுமே கூட நீங்கள் சொன்னீங்க, அது முழுக்க உண்மை தானா? மதுரையில் அவர் குடியேறிய பிறகு திமுகவுடைய தென் மண்டல செயலாளர். அப்போ அது மதுரைக்கு கீழே இருக்கக்கூடிய ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், இப்படி ஒரு ஏகப்பட்ட ஒரு 10 மாவட்டங்களுக்கு இவர் தான் தென் மண்டல செயலாளர். மாவட்ட செயலாளர் இவர் கட்டுப்பாட்டில் தான். மந்திரிகள் இவர் கட்டுப்பாட்டில் தான். நகர செயலாளர்கள் இவர் கட்டுப்பாட்டில் தான். மேயர்கள், திருநெல்வேலி, மதுரை மேயர், இப்படி ஒரு அந்த கட்சியினுடைய முழு அதிகாரமாக எங்கே வந்துருச்சு? அழகிட்டு வந்துருச்சு. அழகிட்டு வந்த பிறகு நீங்கள் அட்டாக் பாண்டி என்ன பாகிஸ்தான் போய் அட்டாக் பண்ணார், பீரிங் எடுத்துகிட்டு போய் அட்டாக் பண்ணார். என்னையும் அட்டாக் பண்ண நீ? உன் பேர் என்ன அட்டாக் பாண்டி? கார்கில் வாருக்கு போனையா? எங்கே அட்டாக் பண்ண? எங்கேயும் அட்டாக் இல்லை. ரவுடி பேரை வேணால் வச்சுக்கிறது, அட்டாக் பாண்டி. நீ உண்மையாகவே இலங்கையில் போய் சண்டை பிடிச்சி அட்டாக் பண்ணி சிங்கள இராணுவத்தை கொண்டு வந்தீங்கன்னா இந்த பேர் சரி. இல்லை பாகிஸ்தானில் ஊடுருவுறான் யார், நீங்கள் அவனை போய் அட்டாக் பண்ணு. ஆப்கானிஸ்தானில் போய் அட்டாக் பண்ணு. சீனா நம்ம வீரர்கள் போகிற செத்து போயிட்டான், சீனாக்காரை போய் அட்டாக் பண்ணியா? அங்கேயும் போக மாட்டானுங்க. எங்கே உட்காந்துக்குவான்? மதுரையில் உட்காந்து என்ன பேர்?
அட்டாக் பாண்டி நல்ல வேறு கர்னல் நீங்கள் மேஜர் ஜெனரல் அட்டாக் பண்ணி வராமல் போட்டாங்களே. அப்போது இந்த மாதிரி காவல்துறையினுடைய அனுமதியோடு நீங்கள் இவர்கள் செய்கிறது ரவுடித்தனத்துக்கு பேர் நீங்கள் வீர தீர செயல். நீங்கள் ஒன்றில் நம்ம ஏட்டையா நம்ம சாதாரண காசி என்னென்ன போல ஒரு ஏட்டையாக விட்டா நீங்கள் முடிச்சு அடித்து உள்ளே போட்டுரும். நீங்கள் ஷோ படத்தில் வரும் ஏட்டையாக தான் போலீஸ் ஸ்டேஷனில் முழுக்க பவர். ஏன்னா முடிச்சா முள்ள மாதிரி ரவுடி எல்லாத்துக்கும் யாருக்கு தெரியும்? ஏட்டையாவுக்கு தெரியும். போலீஸ் ஸ்டேஷனில் பெரிய அதிகாரியை யார் நினைக்கலாம்? ஏட்டையாக தான். ஏட்டையாக பார்த்தா தான் எல்லாம் பயப்படுவான். அப்போது ஒரு சாதாரண காசி என்ன நம்மளால் ஒரு ஏட்டையாக போட்டிங்கன்னா உண்டு லீட் பண்ணிடுவார். காவல்துறையே அவர்களுக்கு உடந்தையாக இருக்கிற காரணத்தினால தான் அவர்கள் பூரா என்ன பண்ணுறாங்க, நீங்கள் காவல்துறையே அங்கீகரிக்கிற பொழுது அவர்கள் எல்லாமே ஒரு பெரிய ரவுடிகளாக அதிகார மையம் பயப்படுது. ரவுடிகளுக்கு போலீஸ் சல்யூட் அடிக்கிறது. ஏன்? அழகிரி பின்னாடி இருக்கார்ல. அழகிரி யார்? முதலமைச்சர் பையன். இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த ரவுடிகள் பூராமல் அரசியல் பாதுகாப்பு. அண்ணன் அழகிரி வீட்டில் போய் படுத்துக்கிறது. மன்னன் பழைய கண்டக்டரு, ஏகே போஸு, இப்படி பல தேடப்படுகிற மிசா பாண்டியன், எல்லாமே தேடப்படுகிற குற்றவாளி எல்லாம் எங்கே போய் செட்டில் ஆகிறது? அழகிரி வீட்டில். அழகிரி மத்திய அமைச்சராக இருந்தார். அப்போது காவல்துறையுடைய சல்யூட்டு, அண்ணனுக்கு சல்யூட் அடிக்கும்போது தம்பிகளை பின்னாடி போவாங்கள்ல. அப்போ இது போன்ற ரவுடிகள், சட்டவிரோதிகள், சமூக விரோதிகளை உடைய அடைக்கலமாக எது இருந்தது? தென்மண்டல செயலாளர் அழகிரியுடைய அலுவலகம் இருந்தது. அந்த காலத்தில் தான் தினகரன் கொளுத்தப்பட்டார். அப்போது இது காவல்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருந்தால் தடுக்கப்பட்டிருக்கு. காவல்துறை என்ன பண்ணுச்சு? கைகட்டி வேடிக்கை பார்த்தது. அதனால் இதுதான் அழகிரியினுடைய அஞ்சா நெஞ்சனை தவிர, அழகிரி என்பவர் ஏதோ பெரிய பட்டுக்கோட்டை அழகிரியை போல் அஞ்சா நெஞ்சன் அல்ல. அதிகாரம் இருந்தால் அஞ்சா நெஞ்சன். அதிகாரம் இல்லைன்னா இன்னைக்கு ஏட்டையாவே ரிமாண்ட் பண்ணி உள்ளே போட்டுருவார். இதுதான் இவர்களுடைய வீரம். சரி, இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள், அழகிரி அவர்கள், இரண்டு பேரில் முதல் கருணாநிதியுடைய சாய்ஸ் யாராக இருந்தது? கருணாநிதியை பொறுத்தவரை கருணாநிதி ஒரு மென்மையான போக்கு கொண்ட ஒரு அரசியல்வாதி. எல்லாத்தையுமே அரவணைத்து போகக்கூடிய அரசியல்வாதி. நீங்கள் அதே பழக்கம் ஸ்டாலினுக்கு. ஆனால் அழகிரியை பொறுத்தவரை அவரோட கடும்போக்கு அரசியல்வாதி. கடும்போக்கு அரசியல்வாதினா நீ எதையுமே நீங்கள் அதிரடியாக எதையுமே நீங்கள் தன்னுடைய முடிவுக்கு யார் கட்டுப்படலைன்னா அவர்கள் கட்சிக்கு எதிரி. அரசியல் என்பது அனைவரையும் அரவணைத்து போவது அரசியல். அழகிரியை பொறுத்த வரைக்கும் அழகிரியுடைய ஆதரவாளர்கள் எதை செய்கிறாங்களோ அதுதான் நியாயம்னு சொல்லுவார். அதுதான் நியாயம்னு சொல்லுவார். அது அரசியலுக்கு நீங்கள் ஈடுபடாது. அதனால் கலைஞருடைய சாய்ஸ் யாராக இருக்குது? கலைஞருடைய குடும்பத்தினுடைய எல்லாம் போய் ஜாதகம் பார்க்குறாங்க. ஜாதகம் பார்க்கும்போது நீங்கள் ஸ்டாலினுடைய ஜாதகம் நல்லா இருக்குது. அதனால் ஸ்டாலினை முதலமைச்சர் வேட்பாளருக்காக நகர்த்தி கொண்டு வருகிறார்கள். அதனால தான் முதலமைச்சர் வேட்பாளராக நீங்கள் கருணாநிதி உயிரோடு இருக்கிற பொழுது ஸ்டாலின் தேர்வு செய்யப்பட்டு நீங்கள் இளைஞரணி மாநில செயலாளர், அப்புறம் மேயர், துணை முதலமைச்சர், அமைச்சர், இப்படி படிப்படியாக நகர்த்தி அவரை முதலமைச்சர் நாற்காலிக்கு அமர்த்தியது கருணாநிதியுடைய தேர்வு. அழகிரிக்கும் ஸ்டாலினுக்கும் இப்போ எப்படிப்பட்ட உறவு இருக்குது? பழசெல்லாம் மறந்துட்டாங்களா? இல்லை, இப்போது உறவு என்பது அதிகாரம்தான் உறவு. இப்போது மதுரைக்கு போன உதயநிதி நேராக பெரியப்பா வீட்டுக்கு போகிறாரு. போன பிறகு அவர் சொல்கிறாரு, பாத்தியா மன்னன் இவன் பிறவி திமுகவுக்காகவே பிறந்து திமுகவுக்காக வாழ்ந்துட்டுருக்கான், எந்த பதவியும் இல்லைப்பா, இவனை பார்த்துக்க. அதே போல் நீங்கள் மிசா பாண்டியன் இவனை பாரு. இப்படி தன்னுடைய ஆதரவாளர்களை பூராத்தையுமா யாருக்கு அறிமுகப்படுத்துகிறாரு? உதயநிதி அறிமுகப்படுத்தி இவனுக்கெல்லாம் சாக வரைக்கும் திமுக தான், சாக வரைக்கும். ஆனால் எந்த பதவியுமே இல்லாமல் திமுகன்னு என்ன அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால் இவர்களுக்கு பதவி போடணும். யார் சொல்கிறா? அழகிரி சொல்கிறாரு. அப்போது அழகிரினால் இப்போ எந்த பதவியும் போட முடியல. அப்போது தன்னுடைய ஆதரவாளர்களும் அவரும் நீங்கள் இப்போது ஒரு பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. இந்த அதிருப்தி எவ்வளோ நாளைக்கு இருப்பாங்கன்னா இருந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா
அதிகாரம் முழுக்க ஸ்டாலின்கிட்ட வந்து ஸ்டாலின் வந்து யார்கிட்ட போயிட்டுருக்கு, உதயநிதிட்டு போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் திமுக அறக்கட்டையில் பல ஆயிரம் கோடி பணம் இருக்குது. இந்த பணம் வந்து எப்படி ஸ்டாலினுடைய குடும்பத்துக்கு மட்டுமா இது பயன்படணுமா, எனக்கு பணம் தேவையில்லைன்னு பேசிய பிறகு நீங்கள் அவங்க குடும்பத்தில் இருக்கிற சில மூத்த உறுப்பினர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, உனக்கு தேவையான பணத்தை கொடுத்துரு, சொத்தை பங்கு பிரிக்கிற மாதிரி. அப்போது ஒரு பெரும் தொகை யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அழகிரிக்கும் அழகிரி மகனு அழகிரி மகள் அவங்க குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்ட பிறகு அதிகாரத்துக்கு வந்து பணம் சம்பாதிப்பதை விட நேரடியாக பணம் வந்துருச்சுன்னா, நீங்கள் அமைச்சராக போகிறீங்க, இல்லை 4 பேருக்கு அமைச்சராக்குறீங்க, அமைச்சர் ஆகி அவங்ககிட்ட பணம் சம்பாதிச்சு நீங்கள் உங்களுக்கு பணம் வரும்போது அதெல்லாம் வேண்டாம். மொத்தமாக உனக்கு எவ்வளோ பணம் வேணும், இவ்வளோ பணம் வச்சுக்கோ, முடிஞ்சு போச்சா. நீங்கள் அதிகாரி வந்து எதுக்கு ஆசைப்படுவான், லஞ்சத்துக்கு தான் ஆசைப்படுவான். ஏப்பா உனக்கு மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்றான், நான் சாராயம் விற்றுக்கிறேன், நான் இந்த ஏரியாவில் கஞ்சா விற்றுக்கிறேன், உனக்கு மாதம் மாதம் ஒரு 50,000 மாமூல் கொடுத்துட்றோம் அப்படின்னா போலீஸ்கார் என்ன பண்ணுவான், சரிப்பா விற்றுக்க, கேஸ் போடுற மாதிரி மாதம் எனக்கு ஒரு கேஸு கொடுத்துரு. இதுதான் எழுதப்படாத ஒப்பந்தம். அதே போல தான் அழகிரி பையனோ அழகிரி ஆதரவாளர்களோ அமைச்சராகி அவர்கள் கான்ட்ராக்டு போட்டு பணத்தை கொண்டு வந்து அழகிரி கொடுப்பதற்கு பதிலாக அழகிரியிடம் நேரடியாகவே திமுக அறக்கட்டையிலேருந்து ஒரு பெரும் தொகை அவங்க குடும்பத்தை சார்ந்த மூத்த உறுப்பினர்களை இப்போ பஞ்சாயத்து பேசி பணம் வந்துடுச்சு. அதனால் அவர் என்ன பண்ணிட்டார், சரி நீ முதலமைச்சர் இருந்துக்க, நான் அமைதியாகிடுறேன். இதுதான் 2 பேருக்கும் எழுதப்படாத ஒப்பந்தம். அதன் அடிப்படையில் அழகிரிக்கு என்ன தேவையோ அதை வாங்கிட்டு அமைதியாக போயிட்டுருக்கார். இதுமாரி எந்த பிரச்சனையும் வராது. இவர்களுக்கான பதவி போட்டி, பதவி சண்டை, பணச்சண்டை, அதிகார போட்டி வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா 2 பேர் சண்டை போட்டாங்கன்னா திமுக பலவீனம் அடைஞ்சிடும். திமுக இது கருணாநிதியோட சூத்திரம். குடும்பத்தை பூரா வர வச்சு நீங்கள் இவ்வளோ சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அதிமுக வளர்ந்துடும். இங்கே இருக்கிற பூரா எங்கே போயிடுவான், அதிமுக போயிடுவான். அதனால் 2 பேரும் சண்டை போட வேண்டாம். உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், இருக்குதெல்லாம் பிரித்து எடுத்துக்கோ. இதுதான் கருணாநிதி காலத்திலேயே பேசி முடிவு செய்து அவர்களுக்கு தேவையான வசதி வாய்ப்பு, நிலம், பணம், சொத்து, பத்திரம், பண்டுகாரம் எல்லாத்தையும் கொடுத்து அவரே இதை ஒரு வழியாக பேசி சமாதானம் பேசி முடிச்சுட்டு வைத்து விட்டார். அதனால் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் 1% கூட கிடையாது. அதாவது அண்ணன் தம்பி அந்த உறவு அந்த உறவு தொடருது. இதுக்கு நடுவில் செல்வி இருக்காங்க, 2 பேருக்கு பிரச்சனைனா அவங்க உள்ள போது அது சரி பண்ணிடுறாங்க, அவ்வளோதான். இப்போ திமுக என்பது ஒரு பெரிய ஆலமரம். ஆலமரத்தில் பல பறவைகள், குருவிகள் கூடு கட்டியிருக்கு. இது ஆலமரத்தினுடைய நீங்கள் வேறு வெட்டிட்டா மரம் பட்டு போயிடும். அதுதான் அவங்களுடைய ஒட்டுமொத்தமான தத்துவம். அதனால் திமுகங்கிற ஆலமரத்தை வச்சு பல குருவிகள், பல பறவைகள், பல பருந்துகள் கூடு கட்டலாம், வரலாம், போகலாம், பறக்கலாம், இருக்கலாம், பாதுகாப்பாக இருக்கலாம். மரம் பட்டு போயிடுச்சுன்னா யாரும் வாழ முடியாது. அதனால் இந்த திமுகங்கிற மரத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஸ்டாலினுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை அனைவரும் ஏற்றுக்கொண்டு ஒத்துக்கொண்டு ஆதரவு தெரிவித்துக்கொண்டு ஸ்டாலினை கருணாநிதிக்கு இருந்த அந்த இடத்துல ஸ்டாலினை அவங்க வைத்து பூஜிக்கிறார்கள், பாராட்டுகிறார்கள், ஆதரவு தெரிவிக்கிறார்கள். அந்த வகையில் இந்த இயக்கம் தொடர்ந்து அந்த குடும்பத்தினுடைய நன்மைகளுக்காக இயக்கம் தொடர்ந்து பயணப்படும். சன் டிவியோடைய வளர்ச்சி எங்கேருந்து ஆரம்பித்தது, அழகிரி அவர்களுடைய அரசியல் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிகள். நன்றி, வணக்கம்.